guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். உதாரணத்துக்கு பிஇபி லெவல், அதாவது நம்ம டெலகிராம் சேனலில் காலையில் நம்ம பிஇபி லெவல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள பிரேக்கிங் லெவல் நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட என்எஸ்ஐ சைட்டில் கொடுத்துருக்க ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸ், இந்த மார்க்கெட்டே வந்து செல்லர்ஸ் மார்க்கெட் தான். அந்த செல்லர்ஸ் வந்து அதிகமாக எங்கே ரைட் பண்ணி வச்சுருக்காங்களோ, சப்போர்ட்டில் எங்கே அதிகமாக ரைட் பண்ணி வச்சுருக்காங்களோ, ரெசிஸ்டன்ஸில் எங்கே ரைட் பண்ணி வச்சுருக்காங்களோ, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளே நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே பிரேக்கிங் லெவல் போடும்போது அதையும் சேர்த்து போடுவோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதை நீங்களே போய் என்எஸ்சி சைட்டில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய ஒரு செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி பார்க்கணும், அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கணும்ன்ற அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்ன்ற சொல்லக்கூடிய ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்ற முக்கியமான அட்வான்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம வந்து தேவையில்லாத எந்த ஒரு டேட்டாவோ, வேர்ல்டு நியூஸோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம வந்து முழுக்க எதை வச்சு ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட்டுன்றதான ஒரு செல்லருக்கு எங்கே லாஸ் வருமோ அங்கே தான் போய் நம்ம பை பண்ணுவோம். அதாவது ஒரு செல்லர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கையும் ரைட் பண்ணி வைப்பாங்க. மார்க்கெட் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்கு, கீழே இருக்கிற ஸ்ட்ரைக்கு ரெண்டுத்தையுமே அவங்க ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரைட் பண்ணுற இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும், மேலே போனால் லாஸ் வரும். அப்போ அவங்க அந்த லாஸை கட் பண்ணுவாங்க. பொசிஷனை கட் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போவோம் நல்லா. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம உள்ளே போகணும். ஓகேங்களா? அதுதான் பிரேக்கிங் லெவல் சொல்லக்கூடிய அட்வான்ஸ் லெவல். அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதை பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா செல்லருக்கு லாஸ் வரக்கூடிய இடம் அது. ஓகேங்களா? அதனால தான் அவங்க பொசிஷனை கட் பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட் நல்லா வேகமாக போகுது. ஓகேங்களா? இதுதான் ரீசன். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் ரொம்ப இன்டிப்தாக சொல்லியிருக்கோம். அதுதான் கற்றுக் கொடுக்குறோம். என்எஸ் சைட்டில் போய்ட்டு அந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்குது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்குது தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நம்ம தருவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 22,105 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் நம்ம 15 நிமிஷத்தில் பார்க்கும்போது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 22,080 பக்கமாக இருந்தது. ஒரு 20 பாயிண்ட் டவுனு. எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ஸில் ஓப்பனுக்கு கீழே. அப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேனா ஒரு பாசிட்டிவ் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஓப்பனுக்கு கீழேன்றதுனால நெகட்டிவ்னு சொல்லுவோம். அப்போது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம 2 ப்ரீமியம் தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அட்வான்ஸ் லெவலில் உடைக்கிறான் அப்படின்றத பார்த்து தான், யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே அப்படின்றதுனால நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு 22,100ன்ற புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, இதுதான் 22,100ன்ற புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், கிளைம் இவன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து இவனோட ஓப்பன் 180, இவனோட அட்வான்ஸ் லெவல் 185, இவனோட எஸ்டர்டே லோவும் 185 தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டே வரோம், ஒரு ஓப்பனை தாண்டி அட்வான்ஸ் லெவல் தாண்டினா கண்டிப்பாக அவன் டார்கெட் கொடுத்துருவான் அப்படின்ட்டு. இதை பாருங்கள், இவன் 15 மினிட்ஸில் இங்கே தான் இருந்தான். ஆக்சுவலாக ஓப்பன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டி இங்கே தான் இருந்தான். திருப்பியும் ஒரு புல் பேக்கு. ஆனால் புல் பேக் எக்ஸாக்டாக 185 வரல, ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிச்சு. ஏன் அங்கே திரும்பிச்சுன்னா அதுதான் எஸ்டர்டே லோ. எஸ்டர்டே லோவும் எஸ்டர்டே ஐயும் அதுவும் ஒரு அட்வான்ஸ் லெவல். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பாருங்கள், தெளிவாக லோவில் வந்து தான் அது புல் பேக் ஆகி போகுது மார்க்கெட். ஓகேங்களா?
ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 155 எடுக்க முடியாது, 160 அப்படின்னா கூட மார்க்கெட் 201 வரைக்கும் போச்சு. அவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் முக்கியம். அது வந்து ஒரு ஒரு 15 மினிட்ஸ்லேயே போயிடுச்சு அந்த டார்கெட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ் லெவல் தெரிகிறவங்க அட்வான்ஸ் லெவல் வச்சு எடுத்திருப்பாங்க. அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க கண்டிப்பாக விவெப்பை வச்சு தான் எடுத்துருக்கணும். சேம் விவெப்பும் எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு பாருங்கள். விவெப்பை தாண்டினோடனே தான் என்ட்ரி க்ளீனாக. நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று பாருங்கள், லோவை தக்க வைக்கிறான். 150ன்ற லோவை தக்க வைக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,100 புட்டுன்னா அதை கழிக்கணும். 150 கழிச்சிங்க அப்படின்னா 26,950 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு நான் அது வரைக்கும் வந்தே தீரணும்லாம் ரூல் கட்டாயம் கிடையாது. அது வரைக்கும் வரலாம் அவன், ஏன்னா லோ உடைக்கலை அப்படின்னும் போது. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷன் க்ரீக்ஸோட லாஜிக்கு. ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் போது. ஓகேங்களா? ஓகே, இது ஃபஸ்ட் ஆஃபில் எடுத்த என்ட்ரி. ஆக்சுவலாக மார்க்கெட்டும் அந்த டைமில் வந்து ஃபுல் நெகட்டிவ் ஆகிடுச்சு. அவனும் வந்து எஸ்டர்டே ஆகி அவன் ஓப்பன், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையுமே கீழே உடச்சிட்டான். ஆனால் உடச்ச அடுத்த ஒரு 2 கேண்டில்லையே டோட்டலாக மார்க்கெட் ரிக்கவர் ஆகிடுச்சு. அப்படியே வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ரிக்கவர் ஆச்சு. ஏன் ரிக்கவர் ஆச்சு அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் மார்க்கெட் ஆச்சு. ஏன் ரிவர்ஸ் ஆச்சு, எப்படி ரிவர்ஸ் ஆச்சு, அந்த ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்க்கெட் இந்த மாதிரி இப்போ நெகட்டிவாக இருக்குது, கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுற புட்டு, அதாவது 22,100ன்ற புட்டு வீக் ஆகணும். மார்க்கெட் எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்கணும். அதாவது என்எஸ்சி சைட்டில் ஆப்ஷன் டேபிளில் கொடுத்துருக்க சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம போட்டிருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மாறும். சில டைமில் சப்போர்ட் மாறலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் மாறலாம். காலையில் நம்ம போட்டதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாறல, சப்போர்ட் மாறிச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் சப்போர்ட் வந்து வேறு மாற்றி கொடுத்துருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,100. ஓகேங்களா? 22,100 அப்படின்னா அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,100 22,200 சம்திங் புட்டு கொடுத்துருந்தாங்க. அதிகமாக ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்ட்ரைக்கு. அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 சம்திங் இருந்தது. அப்போது 22,200 அப்படின்னா அதில் 170 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 22,030 கிட்ட வரும். ஓகேங்களா? மார்க்கெட் எங்கே வந்து திரும்பிச்சு பாருங்கள். கரெக்டாக 22,030 தான் வந்து திரும்பிச்சு. அதாவது 22,200 சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, அதை புட்டு கொடுத்துருந்தாங்க, 22,100 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ 22,200 அப்படின்னா 22,200 அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை கழிச்சிங்கன்னா என்ன ஆகுது? 22,030. ஓகேங்களா? மார்க்கெட் எங்கே வந்து நின்று இருக்கு பாருங்கள். அப்போது மார்க்கெட்டும் சப்போர்ட்டில் இருக்குது. அதுக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட்டில் இருந்தால் உடனே எடுத்துடக்கூடாது. நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற புட்டு வீக் ஆகணும். ஓகேங்களா? இவன் பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னா தெளிவாக வந்து ஐக்கு கீழே உடச்சான், ஐயை மேலே உடச்சான். ஓகேங்களா? எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10:15. ஓகேங்களா? ஐயை மேலே உடச்சான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் வீக் ஆனானா, 22,100 புட் ஆப்ஷன் வீக் ஆனானா அப்படின்னு கேட்டால் இவனும் வீக் ஆனான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் அதே டைம் 10:20க்கு இவன், அதாவது எஸ்டர்டே லோவை தக்க வச்சு ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே போனவன் எல்லாத்தையும் உடச்சிட்டான் கீழே 10:15. சேம் அவன் மார்க்கெட் வந்து ரிக்கவர் ஆகும்போது இவனும் வீக் ஆகிட்டான். அப்போது ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் வேணும் நம்மளுக்கு? மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? பர்ஃபார்ம் பண்ணுற யாரோ அவன் வந்து வீக் ஆகணும். இப்போ புட்டு எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான்னா இதுக்கு மேலே அவன் போக மாட்டான்னு தானே அர்த்தம். ஓகேங்களா? 22,100ன்றவன் புட்டு 150 தக்க வைக்கிறான் அப்படின்னா 21,950க்கு வருவான் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அவன் அதை கீழே மேலே உடச்சா அதுக்கு வருவான், கீழே உடச்சா என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு வரவே மாட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அங்கே இருக்கிற 21,950 கால்லாம் பர்ஃபார்ம் பண்ணி தானே தீரணும். ஓகேங்களா? இவன் 10:30 மணிக்கு கீழே உடச்சி அந்த இடத்துக்கு வரமாட்டான்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டான். பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அது வரமாட்டான்ன்றதுக்கு அர்த்தம் அவன் வீக் ஆகிறான், வீக் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு மீனிங் அது. ஓகேங்களா? வரமாட்டான்னு அர்த்தம். ரெண்டாவது, மார்க்கெட் எக்ஸாக்டாக 22,030ன்றது சப்போர்ட் வந்து ஆப்ஷன் டேபிளில் க்ளீனாக கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது,
நம்ம அந்த இடத்துல இருக்கிற இந்த மணி யார் அப்படின்னா 22,000 கால். ஓகேங்களா, 22,000 கால் எக்ஸாக்டாக அவனோட அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து தான் திரும்பணும். ஆக்சுவலாக 151 அப்படின்றது அவனோட அட்வான்ஸ் லெவல். 151ன்றது அவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக அதை தாண்டி ரிவர்ஸ் ஆனவன் தான் மார்க்கெட் ஒரு பிடி பிடிச்சி இவனும் நல்ல ஒரு ரேலி ஆனால் இவன் என்ன பண்ணான்னா இவனோட லோவை பிரேக் பண்ணி வந்தவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அட்வான்ஸ் லோவை பிரேக் பண்ணி எல்லாத்தையும் மேலே உடச்சி இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தான் க்ளீனாக. இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இவனோட ஓப்பன் எல்லாத்தையும் தாண்டிட்டான். எத்தனை மணிக்கு? 10:50க்கு தாண்டிட்டான். அப்போது பர்ஃபார்ம் பண்ணவன் ஃபஸ்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணுவோம் டோட்டலாக வீக் ஆகிட்டான். வீக்காக இருந்தவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஓகேங்களா, ஸ்ட்ராங் ஆகிட்டா அதோட அவன் புடின்னு பிடிச்சி மேலே போயிட்டான். இப்போ இந்த மாதிரி வீக்காக இருக்கவன் ஸ்ட்ராங் ஆனால் எப்போவுமே நம்ம ஆக்சுவலாக ஹோல்டு பண்ணலாம் அந்த இடத்துல. அட்வான்ஸ் லெவலில் அவன் புல் பேக்கில் வரும்போதோ இல்லை அவன் ஓப்பனில் மேலே உடச்சி புல் பேக்கில் வரும்போதோ நின்று போகும்போது அப்போ நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம இங்கே தான் என்ட்ரி. நம்மளுக்கு இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுக்கிறோம்? க்ளீனாக வந்து மார்க்கெட் சப்போர்ட்டில் இருந்தது, பர்ஃபார்ம் பண்ணுறவன் அவனோட அட்வான்ஸ் லெவல் அவனோட ஓப்பன் ப்ரைஸ் அவன் ப்ரீவியஸ் வந்து கீழே உடைச்சான். அதனால் நம்ம இங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷனை அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது எடுத்தோம். ஓகேங்களா, இல்லைனா இவனை ரிவர்ஸ் எடுக்க மாட்டோம். இதான் ரிவர்ஸ் என்ட்ரி. 2 என்ட்ரி தான் இன்றைக்கி, ரெண்டுமே சரியான பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேங்களா, இப்போ கூட மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்கள். இப்போ கூட நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,185 கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் பாருங்கள் 22,185 தான் திரும்புது. அப்போது செல்லர்ஸோட அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ பெரிய பாயிண்ட் 22,185லேருந்து 22,180 பாயிண்ட் இறக்கிருக்கான். ஓகேங்களா, அப்போது அங்கே இருக்கிற 22,200ன்றவன் கண்டிப்பாக வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி திரும்பியிருப்பான். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் இப்போ அட்வான்ஸ் லெவலில் ஸ்டூடெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல கண்டிப்பாக எதனாச்சும் அட்வான்ஸ் லெவலில் இருந்து திரும்பியிருப்பான். 126 ஒரு 130ன்னா கூட 180 50 பாயிண்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒன்று ட்ரெண்ட் என்ட்ரி காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தது ட்ரெண்ட் என்ட்ரி. ஏன்னா மார்க்கெட் டோட்டலாக நெகட்டிவாகி கீழே வந்தது. அப்போ புட் ஆப்ஷன் ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி கொடுத்தான். அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் என்ட்ரி கால் ஆப்ஷன். ரெண்டாவது திருப்பியும் ஒரு புட் ஆப்ஷன். 2 ரிவர்சல் என்ட்ரி நீ கொடுத்துருக்கான் மார்க்கெட். இந்த மாதிரி எப்போவுமே நடக்காது, எப்போனா ஒரு வாட்டி தான். அதாவது ஏதாச்சும் ஒரு நியூஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். நியூஸ் இல்லைனா கண்டிப்பாக ஒரு என்ட்ரி இல்லைனா செகண்ட் ஹாஃபில் ஒரு என்ட்ரி தான் கொடுப்பான். 3 என்ட்ரிலாம் இருக்குதுன்னா ஏதாச்சும் ஒரு நியூஸ் இருக்கலாம். ஓகேங்களா, நியூஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா ஐவி வந்து ஒரு 15க்கு மேலே இருக்குது இல்லை 20ல் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் நியூஸ் இருந்தால் அந்த மாதிரி வால்ட்டெல்லாம் இருக்கும் மார்க்கெட். அந்த மாதிரி ஐவி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மார்க்கெட் 2 சைடும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நல்ல மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது எந்த சைடு வேணால் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அது நம்ம அட்வான்ஸ் வச்சு நம்ம கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எந்த சைடு மூவ் ஆகிறோம் நம்ம பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். மார்க்கெட் ரிவர்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறோம், வீக் ஆனவொன்னே நம்ம அங்கே இருக்க இந்த மணி கால் ஆப்ஷனை எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் போதா க்ளீனாக மார்க்கெட் நெகட்டிவாக புட் ஆப்ஷனை நம்ம அட்வான்ஸில் எடுக்க போகிறோம். ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும் காய்ஸ். ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஒரு ட்ரெண்டு ஒரு ரிவர்சல் 2 ரிவர்சல் கொடுத்தோம். ஆனால் நம்ம 2 தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. லாஸ்ட் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் டிசைட் பண்ணுவோம். 2 என்ட்ரி எடுக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போகக்கூடாது சும்மா மார்க்கெட்டில். இன்னொன்று வந்து இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம அதை எடுக்கலை. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம நிஃப்டியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி நல்லா போய் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு சூப்பரான டார்கெட் கொடுத்தான். இதை நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட டார்கெட் வந்தது இது பஜாஜ் ஆட்டோ. இது ஒரு பாயிண்ட்டுக்கு 125 ரூபா. அப்போ நீங்கள் இப்போ கணக்கு போட்டுங்க. அட்லீஸ்ட் 50 பாயிண்ட்னால எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. ஜஸ்ட்டு 2 கேண்டிலே போயிடுச்சு. அது 10 நிமிஷம் தான். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம். இது பிஃபோர் மார்க்கெட்டு. ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான், இவன் இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான், இந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுக்கணும், இவனோட அட்வான்ஸ் லெவல் இது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஜஸ்ட் நம்ம அதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு மார்க்கெட் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் மட்டும் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ட்ரி நம்மளுக்கு. நம்ம பார்க்கும்போது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழே தான் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, இதை தான் வந்து நம்ம இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். இன்னும் சில விஷயம்லாம் அதில் அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கணும் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இதை தான் நான் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணிச்சு பஜாஜ் ஆட்டோ. ஆனால் நம்ம இதை போஸ்ட் போடலை. ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி என்ட்ரி நல்லாவே இருந்தது காய்.